வணக்கம். உலகெல்லாம் காப்பவள், எல்லோரையும் வாழ வைப்பவள். எல்லாருக்கும் எப்படி வேணாலும் பேசிக்கலாம். ஆனா உங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் பொறுப்பா பேசுகிறது தான் நல்லது. ஏன்னா பொன் பொருள் சேரணும், பணமாக்கியும் சேவன்னா ஐஸ்வர்யம் பெருகணும், அம்மாவை மட்டுமே வணங்கணும். அதனால தாயி ஏதோ குடியில் இருந்தவன் இப்பதான் கொஞ்சம் மேட்டுக்கு வந்துக்கிறேன். அப்படியே அந்த மேட்டுல இருந்து மேல கொண்டு போய் விட்டுன்னா உனக்கு பாலால் அபிஷேகம், தேங்காய் அபிஷேகம், தேங்காயில ஒப்பிட்டு என்ன தேங்காயில ஒப்பிட்டு தேனால் அபிஷேகம், பாலால் அபிஷேகம் எல்லாம் வச்சு பறிக்கிறான் அத்தான். ஆனால் தாதி நான் வந்தால் யாரிடத்தில் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்பது என்னுடைய அருகில் இருக்கக்கூடிய தாதி. ஆமா ஆமா ஆமா, உனக்கு அனைத்தும் தெரியும். தெரியும் தெரியும். அப்படி இருக்கும் போது மாதா பிதா குரு குரு ஆலயத்தில் தெய்வம், ஆலயத்திலே தெய்வம், இப்படி 4 வண்ணத்தார் அமைந்திருக்கக்கூடிய சபை. ஆமா, மாபெரும் மக்கள் சபை. இந்த மக்கள் சபை மழை வந்து ஈரமா இருந்ததுனால உக்காந்தா பாருனான்னு சொல்லி அவங்க எல்லாம் நல்லா ஊடு காட்டின ஜல்லியில உக்காந்துக்கினாங்க. ஆமா, ஏதோ அப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க இப்படிதான் உக்காருவோம்னு இவங்க எல்லாம் முன்னாடி உக்காந்துக்கினாங்க. இந்த மழை வர்ற பிரச்சனைனால இவங்க எல்லாத்துக்கும் சொல்லவும் இல்லை. அதனால நீ வந்தது நல்லதான். இந்த மாபெரும் மக்கள் சபை, இந்த லட்சுமி கடகாசம் பொருந்திய லட்சுமி எங்க கிடாச்சது இவ்வளவு நேரத்துக்கு இது என்ன பிரம்ம முகூர்த்தம். ஆமா, இப்போ இது லட்சுமி கடகாசம் பொருந்திய இந்த மக்கள் சபை. இந்த மக்கள் சபை முன்பாக நான் ஒரு பெண்ணாக தோற்றம் அளித்திருக்கேன். ஆமா, என்னுடைய பெயர் விளக்கம். ஆமா, அருகாமையில் இருக்கக்கூடிய தோழி, நீ யாரு, யாருக்கு வாக்கப்பட்டிருக்கிறாய், நீ எங்க இருக்கிறாய், நீ எந்தெந்த நேரத்துல என்னென்ன வேலை செய்கிறாய், அனைத்தும் கூட வந்து பாக்குறவன் நான். இருந்தாலும் இங்க இருக்கிறவங்களுக்கு சொன்னாதான் நீ உன்னுடைய வேலை என்னன்னு தெரியும். வந்ததுல இருந்து மேல ஏறுது, கீழே ஏறுது, சைட்ல ஏறுது, உள்ள ஏறுது. ஆமா, மலையேறும் வரும். அது இடம் பார்த்து ஏறுதாப்பா. இருந்தாலும் என்னுடைய பெயர் சொல்ல எப்படி என்றால் உலகளந்த மாயவன் நமோ நாராயணன் இருக்கின்றார் அல்லவா, அவருக்கு மனைவியாக சொல்லக்கூடிய என்னுடைய பெயர் லட்சுமி அம்மா. ஆதிலட்சுமி. ஆதிலட்சுமி உங்களை பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சு ஆதிலட்சுமி உள்ள தெரிஞ்சு, மீதி லட்சுமி வெளியே வந்து பின்னால்தான் தெரிஞ்சு. அப்படி இருந்தாலும் லட்சுமியா இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன், எப்படி
தெரியுமா? தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போட்டி ஏற்பட்டது. அந்த போட்டி ஏற்படும் போது மதிகிரிமலை மந்திரகாரிமலையை மத்தாகவும் ஆதிசேஷன் விசுகராகவும் பார்க்கடல் மண்பாண்டமாக வைத்து போர்க்கடையும் போது அந்த அலைக்கடலில் உதித்த ஆதிலட்சுமி அமிர்தம் கடைகின்ற போது அதில் உருவான மாதிரி ஆதிலட்சுமி வந்தே. அப்படி இருந்தாலும் இப்ப எப்படி தெரியுமா? என்னுடைய மன்னவர் அழைப்பு போய் பார்க்க வேண்டும் அல்லவா? மன்னவரே வரலாமா லட்சுமிமா உங்களுக்கு வீட்டுக்காரரு கூட பிறந்த மச்சனை யாருன்னா இருக்கிறாங்களா? இல்ல இருக்கிறாங்க. அதான் கேட்டேன். அண்ணி வந்த உடனே கிண்ணியில சோறு போட்டு வைப்பான்னு ஒரு பன்னியாட்டு வந்து நிக்கிறான் பாருங்க. இவன் யாரு? இவர் பைரவர். பைரவர். அப்படியா? மன்னவரை பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஓ சாமி, ஓ சாமியே, ஏன் சாமி, ஏன் சாமி, உங்க வீட்டுக்காரி வந்துக்கிறார் ராமசாமியே. நம்பி கொடாப்புல குட்டி தெரியுது. தன்னுடைய மனைவியாகிய என் மார்பிலே குடிகொண்டிருக்கிற மகாலட்சுமி இந்த உலகத்தை செழிக்க வைக்க வந்தவள். அவள் இல்லை என்றால் நானும் இல்லை. இந்த வைகுந்தமும் வெளிச்சம் இருக்காது. என் மனைவி அருகாமையில் அழைத்து வா, நான் அவளிடத்திலே பேச வேண்டும் சொல்லி ரெடி ஆகிறார். அப்படியே பார்க்கலாம்.
பட்டு ஆடையால் துடைத்து பல கோடி மலர்கள் உன் பாதத்தில் வைத்து நமோ நாராயணா கோவிந்தா என்று சொல்லி உன்னை நான் கருத்துக் கொண்டே இருக்கின்றேன். ஆதா தேவி, என்னுடைய பாதத்தை பணிந்திருக்கிறாய். ஆமா, சொல்ல வேண்டுமா? பட்டாடியால் துடைத்து இரு கரங்கள் கூப்பி சிரவணங்கி பணித்தேன் என்று சொன்னபடியினால் இந்த வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் நீ வரமளிக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டில் குடியிருந்து லட்சுமி கடாட்சத்தோடு வாழ வேண்டும் என்று நீ வாழ்த்துரைக்க வேண்டும். அதை போல நீயும் நீடோடி காலமாக வாழ்ந்திருக்க வேண்டும் லட்சுமி. அப்படியே நாதா, நான் வாழ வேண்டும். அப்படியானால் ஒரு வார்த்தை இருக்கின்றது. இருக்கிறது நன்னேரத்தில் என்னுடைய மனைவி வர வேண்டும், ஆதிலட்சுமி வர வேண்டும் என்று தாதியை விடுத்து வரவழைத்திருக்கின்றாயே, என்ன காரணம் தெரியுமா? சொல்லாமல் செல்ல முடியாது, மனைவிடத்தில் சொல்லாமல் எந்த வேலைக்கும் செல்ல முடியாது. கர்ப்பம் கொண்ட கந்தர்வனானவன் நம்முடைய பக்தர்கள் சொல்லக்கூடிய ரிஷியான பூஜைகள் செய்கின்ற பொழுது அந்த பூஜையிலே இருக்கின்ற பொழுது நம்மளை கோயில் சமன் செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது வெற்றி, அதாவது வெற்றிலை பாக்கு
அணிந்து அண்ணனுடைய தொட்டியை போட்டிருக்க கையிலே வைத்திருக்கிறது. அப்போ என்ன என்ன மீது முழிந்தால் என்ன, அண்ணனுடைய ரிஷி மேல் விழுந்தால் என்ன, அப்பேற்ற கந்தருடானவன் ஆணவத்தை அழிக்க வேண்டும், அவனுடைய கர்வத்தை அடக்க வேண்டும், நான் சென்று வர வேண்டும். அதனால உன்னிடத்தில் விடைபெற்று போகலாம் என்பதற்காகத்தான் உன்னை வரவழைத்தேன். ஆனால் நாதா, நீ சொல்கின்றாயே அவன் உன்னுடைய பக்தன், அவன் கையாந்தி நிற்கும் போது அவனுடைய எச்ச துப்பி இருக்கின்றான், அவனுடைய தவத்தை கலைத்து விட்டார். என்னுடைய பக்தனுடைய தவத்தை கலைத்து விட்டான். நம்மளை கோரி அவனை காக்க வேண்டும், காக்க வேண்டும். அப்படியா நம்ம தேடி வரப்போகிறான். அதனால அலுவலுக்கு தகுந்த பதில் சொல்ல வேண்டும், அலுவல் சொல்ல வேண்டும் இல்லையா? ஆனால் நாதா, அப்படி என்றால் அந்த ஆகாய கந்தர்வனாக பட்டவர் ஆகாயத்தில் பறந்து கொண்டு போகின்றார். போகும்போது அவரையும் அறியாமல் கீழே விழுந்திருக்கின்றது. அவன் தெரிந்தா செய்தான், தெரியாமல் தானே செய்திருக்கின்றான். அண்ணனுடைய ஆணவத்தால் செய்தானா இல்லது அவன் தெரியாமல் செய்தானா என்பது எனக்கு தெரியும். அவன் ஆணவத்தோடு தான் செய்தான் என்பது எனக்கு தெரிகிறது. அப்படியா? ஆமா. அதனால அண்ணனுடைய ஆணவத்தை அழிக்க வேண்டும், அண்ணனுடைய அதர்மத்தை அழிக்க வேண்டும், அண்ணனுடைய கர்வத்தை அடக்க வேண்டும். தான் என்று எவன் நாடுகிறார்களோ, நான் என்று எவன் நாடுகிறார்களோ அண்ணனுடைய ஆணவத்தை எல்லாம் அழிக்கணும் இல்லையா? ஆனால் சுவாமி, எப்படி என்றால் இந்த உலகத்தில் நாம் விஷ்ணுவாக அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டவும் அதர்மத்தை அழிக்கவும் அதர்மம் செய்வர்களை சிருஷ்டி பரிமாணம் செய்வதற்காகவே நீ இந்த உருவத்தை கொண்டிருக்கின்றார். ஆமா. அதனால் நான் என்னுடைய பக்தனை காக்க வேண்டும் சொல்கின்றாயா? ஆனால் அதான் உனக்கு தெரியும் எதை எப்போ செய்ய வேண்டும், யாரை எப்போ வெல்ல வேண்டும், எங்க காக்க வேண்டும் என்பது உனக்கு தெரியும். உண்மை. அதன்படி உன் ஞானத்தில் அறிந்து விட்டாய், அவரை காக்க வேண்டும். அப்படியே அப்படியானால் அப்படியே சென்று உன்னுடைய பக்தனை பார்க்கலாம்.